அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த தடையை நீக்கக்கோரி ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத், ராம்குமார் ஆதித்தன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஜி அருள் முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணை நடைபெற்றது. இதையடுத்து ரவீந்திரநாத், புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஓபிஎஸ் கட்சியின் பெயர் கொடி பயன்படுத்த தடை விதித்திருந்தாலும் தற்போது கட்சி உறுப்பினர்கள் மனநிலைமை மாறி பெரும்பாலானோர் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக உள்ளனர். ஆகியால் இது சம்பந்தமாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதிகள் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளனர். அதில் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைய சின்ன ஒதுக்கீட்டு சட்டப்படி விசாரணை நடத்தலாம். தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்ற எடப்பாடி பழனிசாமியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காவடி எடுத்து படிப்பாதையின் வழியாக நடந்து சென்று சாமி தரிசனம் செய்தார். இதைத் தொடர்ந்து செய்திகளை சந்தித்த அவர், எங்க வீட்டில் இருக்கும் அக்கா வாழ்த்து தெரிவித்தார்கள், தோட்டத்தில் வேலை செய்பவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்கள், விஜய் வாழ்த்து தெரிவித்ததெல்லாம் பெருசா, வாழ்த்து தெரிவித்தது சந்தோஷம் என்ற அவர் தொடர்ந்து அதிமுக எடப்பாடி பற்றி நான் என்ன சொல்வது, அவருடைய பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை, இது குறித்து நான் கருத்து தெரிவித்தாலும் சரியாக இருக்காது. அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிக்கைக்கு பதில் அறிக்கை அளித்துள்ளேன். எல்லா மாநிலத்திற்கும் நிதி அளித்துள்ளார்கள், நம் மாநிலத்திற்கு கொடுத்த நிதியை திருப்பி விட்டார்கள் என தெரிவிப்பது பச்சை பொய். நிதி வேண்டுமா, வாருங்கள், நானும் கூட வருகின்றேன். எதற்காக முதலமைச்சர் அவசரமாக திருநெல்வேலியில் போய் அல்வா சாப்பிட்டார் என்றால், கல்வி கடன் ரத்து, நிரந்தர பணி, விவசாய கடன் ரத்து என அல்வா கொடுத்தார். அல்வா கொடுக்கும் ஆட்சியாக திமுக ஆட்சி மாறியுள்ளது. தாவேகாவில் குழந்தைகள் அணி அறிவிப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், 18 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளை அரசியலில் பயன்படுத்தக்கூடாது. ஒரு நண்பர் சொன்னார், தாவேகாவில் இருப்பவர்கள் எல்லாம் குழந்தைகள் தான் என கூறியதாக விமர்சித்தார். செய்தியாளரிடம் பேசிய சீமான், விஜய், பிரசாந்த் கிஷோர் சந்தித்துக் கொண்டார்கள் என்று உங்கள் செய்தியை பார்த்து தெரிந்து கொண்டேன். வியூக வகுப்பில் எனக்கு உடன்பாடில்லை. பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும் என்றார். இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சம்பத்குமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஊடகவியலாளர்கள் ஒளிவாங்கியை நீட்டிவிட்டால் அண்ணன் சீமான் எதையாவது உளறுவதையே வழக்கமாக கொண்டுள்ளார். சமகால சமூக சூழலில் அரசியல் கட்சிகள் தேர்தல் வியூக வடிவமைப்பாளர்களை நியமிப்பதன் அவசியத்தை புரிந்து கொள்ளாமல் பணக்கொழுப்பு என்று பகிரங்கமாக அறிவித்துள்ள அண்ணன் சீமானுக்கு நடைமுறை அரசியல் யதார்த்தம் புரியவில்லை என்றுதான் அர்த்தமாகிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் கட்டுத்தொகையை இழப்பதையே தேர்தல் வியூகமாக கொண்ட அண்ணன் சீமான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி என்று நாம் தமிழர் உறவுகளை உசுப்பேத்திக் கொண்டே இருக்கப் போகிறாரோ தெரியவில்லை. திரள் நிதி வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ள அண்ணன் சீமானுக்கு திறமையாளர்களின் ஆலோசனைகளை பெறுவது தவறாக தெரிவது ஆச்சரியமில்லை. அண்ணன், நாங்க சட்டமன்றத்தில் பேசுவதற்காக அரசியல் செய்கிறோம், நீங்க பட்டிமன்றத்தில் பேசுவதுதான் அரசியல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவது எப்படி என்று சிந்திக்கிறோம். நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை எப்படி வெற்றி பெறாமல் வைத்திருப்பது என்று சிந்திக்கிறீர்கள் என்று நெத்தியடி பதிலடி கொடுத்துள்ளார். பெண்களின் வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்தவும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் புதிய திட்டம் உதவிகரமாக இருக்கும். அதாவது பெண்கள் வீட்டிலிருந்தே ஐடி துறையில் வேலை செய்வதற்கு புதிய ஐடி கொள்கையை செயல்படுத்த உள்ளோம் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் அவர்களின் சொந்த ஊர்களில் இருந்து பணிபுரிய ஒவ்வொரு மாநகரம், நகரம் மற்றும் மண்டலத்தில் கிராமப்புறங்களில் பகிர்ந்து பயன்படுத்தும் வகையில் அலுவலகங்கள் அமைக்க ஐடி நிறுவனங்களுக்கு வலியுறுத்தப்படும். ஆந்திராவின் இந்த முன்முயற்சி பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஆந்திராவின் ஐடி மற்றும் ஜிசிசி கொள்கை 4.0 அந்த திசையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோபிசெட்டிப்பாளையத்தில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியானது. அவரை பேட்டியெடுக்க செய்தியாளர்கள் கூடினர். அவரிடம் கையெழுத்து கும்பிட்ட செங்கோட்டையன் எதுவும் பேச மறுத்தார். கட்சியினர் கூடியிருப்பது பற்றி கேட்டபோது அவர் கூறுகையில், பொதுக்கூட்டம் நடத்துவது தொடர்பாக கட்சிக்காரர்கள் என்னை சந்திக்க வந்துள்ளனர். எப்போதும் எனது வீட்டில் கூட்டம் இருப்பது வழக்கம்தான். எந்த ஆலோசனையும் நடத்தவில்லை. அன்று பேசியதெல்லாம் அன்றோடு முடிந்தது, ஆள விடுங்க என பதிலளித்து கையெழுத்து கும்பிட்டு விட்டு செங்கோட்டையன் காரில் புறப்பட்டு சென்றார். நகர்ப்புறங்களில் வீடு இல்லாதவர்களுக்கு முகாம்கள் அமைப்பது தொடர்பான தொடரப்பட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பி ஆர் கவாய் மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மசியா அமர்வு விசாரித்தது. அப்போது மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி கூறியதாவது, நகர்ப்புற வீடற்றவர்களுக்கு தங்குமிடம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்ட நகர்ப்புற வறுமை ஒழிப்பு திட்டத்தை இறுதி செய்யும் பணியில் அரசு ஈடுபட்டுள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் இந்த திட்டம் எப்போது அமல்படுத்தப்படும் என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டனர். மேலும் அவர்கள், துரதிருஷ்டவசமாக இலவச திட்டங்களினால் மக்கள் வேலை செய்ய விரும்புவது கிடையாது. அவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் இலவசமாகவே கிடைக்கிறது. எந்த வேலை
வேலையும் செய்யாமல் பணமும் கிடைக்கிறது. அவர்கள் மீதான உங்களின் அக்கறையை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் அவர்கள் சமூகத்தின் முக்கிய நீரோட்டத்தில் இணைந்து நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க அனுமதிப்பது நல்லது அல்லவா என கூறினர். செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா என்பது குறித்து பதிலளிக்கும்படி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு முன்பாக வழக்கு தொடர்பாக வந்த தடயவியல் நிபுணர் தற்போது வரவில்லை. தற்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதால் தான் பயத்தில் வர மறுக்கிறார். எனவே செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வலியுறுத்துகிறோம் என்று அமலாக்கத்துறை தரப்பு வாதிட்டது. இதை கேட்ட நீதிபதிகள், செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்க ஏன் இவ்வளவு அவசரம்? 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் சாட்சிகளாக இருக்கும் போது அவர் அமைச்சராக தொடர்ந்தால் என்ன நடக்கும்? செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா என்பதை அவரது தரப்பிடம் கேட்டு சொல்லுங்கள். அப்படி அமைச்சராக தொடர விரும்பினால் முன்னுரிமை கொடுத்து விசாரிக்கலாம் என தெரிவித்து வழக்கு விசாரணையை மார்ச் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.